கூடுங்கள் அன்பு தேவன் பாருங்கள் வளமை நிறைந்த தகுதிதனை பருக தருகின்றார் ஆலயம் வாருங்கள் அன்பு தேவன் பாருங்கள் நலிந்திடும் மனிதமும் நொறுங்கிடும் இதயமும் ஆலயம் வாருங்கள் அன்பு தேவன் பாருங்கள் ஆலயம் வாருங்கள் அன்பு தேவன் பாருங்கள் பாருங்கள் கூடுங்கள் அன்பின் அணைய அருளில் வளர சேருங்கள் பாருங்கள் கூடுங்கள் அன்பின் அணைய அருளில் வளர சேருங்கள். உம் மக்களிடையே உம்மை நான் எந்நாளும் உயிருள்ள வரை நான் போற்றுவேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். லூக்கா 9:23 என்ற இறை வார்த்தைக்கேற்ப பணித்தளங்களில் நாள்தோறும் தன் சிலுவையை இயேசுவின் சிலுவையோடு சுமந்து பயணித்தவர் நம் புனிதர் சவேரியார். இன்று நமக்கு புனித சவேரியாரும் அவரது சிலுவை ஆன்மீகமும் என்ற மைய சிந்தனையில் பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் அருட்தந்தையர்களையும் பங்கேற்க வந்திருக்கும் இறைமக்கள் சமூகத்தையும் திரு இருதய அருட்சகோதரிகள் மற்றும் அன்னை ஸ்கொலாஸ்டிகா மகளிர் கல்லூரி பேராசிரியர்கள், பணியாளர்கள் மற்றும் மாணவிகள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். சிலுவை என்றால் துன்பம் என்பது நம் அனைவரின் கருத்து. ஆனால் சிலுவை என்பது துன்பம் மட்டுமல்ல, நமக்கு வரும் துன்பத்தை எதிர்த்து துணிந்து போராடும் வலிமையை கொடுப்பது. சிலுவை என்றால் மீட்பு, சிலுவை என்றால் அன்பு, சிலுவை என்றால் ஆறுதல், சிலுவை என்றால் மகிழ்ச்சி, சிலுவை சிகரத்தை தொடுவதற்கான வழித்துணை. சிலுவையின் மகத்துவத்தை அறிந்து வாழ்ந்த நம் சவேரியார் ஒரு நாள் கடலில் பயணம் செய்தபோது அதிக காற்றடித்து படகை அலைக்கழித்தது. உடனே நம் புனிதர் தன் கையில் உள்ள சிலுவையை உயர்த்தி ஜெபித்தார். உடனே கடல் அமைதியாகிவிட்டது. திடீரென அச்சிலுவை கடலில் விழுந்தது. தனது சிலுவை தவறியதை நினைத்து வருந்தி கொண்டிருந்த சவேரியாரிடம் ஒரு நண்டு அந்த சிலுவையை திருப்பிக் கொடுத்தது. தனது சிலுவையை கண்டதும் சவேரியாருக்கோ மட்டில்லா மகிழ்ச்சி. தந்தை கடவுள் தம் ஒரே மகனை சிலுவை மரத்திற்கு நமக்காகவும் நம் பாவங்களுக்காகவும் பலியாக கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தன் தந்தையின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்வில் உயர, இந்த உலகு மீட்படைய தன்னையே சிலுவையில் பலியாக தந்தார். இயேசுவை பின்பற்றி அவரது இறையாட்சி பணியை செய்து பலவாறு சிலுவைகளை சுமந்து வாழ்ந்து மரித்து புனித வாழ்வை அடைந்தவர்கள் புனிதர்கள். இவ்வாறாக பல சிலுவைகளை இயேசுவோடு சுமந்து கடற்கரை நோக்கி பயணம் செய்து பல லட்சம் மக்களை இறைவன்பால் ஈர்த்தவர்தான் நம் புனிதர் சவேரியார். புனித சவேரியார் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள அனைத்தையும் குப்பையாய் கருதி தன் சொந்த நாட்டை விட்டு இந்திய நாட்டின் அனைத்து வீதிகளிலும் நற்செய்தியை அறிவித்து வெயிலென்றும் மழையென்றும் பாராது மக்களின் மனமாற்றத்திற்கு உழைத்தவர். இப்போது நம்மை பற்றி சிந்திப்போம். இறைமகன் இயேசு நமக்காகவும் நம் மனமாற்றத்திற்காகவும் இன்று வரை நம் சிலுவைகளையும் சுமந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் நம் சிலுவைகளாக கருதுவது எது என்று சிந்திப்போம். நாம் குடிப்பதும்
குடித்துவிட்டு மனைவி பிள்ளைகளை அடிப்பதும், மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதும், படிக்கின்ற வயதில் படிக்காமல் கடலுக்கு செல்வதும், பெற்றோரை மதிக்காமல் கீழ்ப்படியாமல் இருப்பதும், செல்போன் இணையதளத்தில் மூழ்கி கிடப்பதும், குடும்ப தலைவன் தலைவி பொறுப்புகளை மறந்து இருப்பதும், குடும்ப ஜபம் செய்யாமல் இருப்பதும், ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்காமல் இருப்பதும், மறைக்கல்வி பக்த சபைகளுக்கு செல்லாமல் இருப்பதும், கடவுளை தேடாமல் இருப்பதும், கடவுள் நமக்கு தருகின்ற சிலுவையா அல்லது நாம் கடவுளுக்கு கொடுக்கின்ற சிலுவையா என்பதை புனித சவேரியாரின் சிலுவை ஆன்மீகத்தில் பயணித்து சிந்தித்து செயல்பட இறையருள் வேண்டி இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். கடந்து வந்த பாதையிலே நாம் செய்த தவறுகள் என்ன? இவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றினோம் என்று சொன்னால் அதில் கஷ்டங்கள் உண்டு, சவால்கள் உண்டு. ஆனால் அந்த கஷ்டங்களுக்கு பின்பு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் கஷ்டங்களும் துன்பங்களும் நம்மை தொடர்ந்து கொண்டே வரும். அதிலிருந்து விடுதலை மீட்பு கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். நாளிலே ஒப்பு கொடுப்போம், சிந்திப்போம். நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் ஏன் துன்பப்படணும்? என்ன காரணம்? அது இறைவனா அல்லது நானா இல்லை என் குடும்பமா? என் பிள்ளைகளை சரியாக வளர்க்காத காரணமா? இறை பற்று மிக்க குடும்பத்தை நடத்தாத காரணமா என்பதெல்லாம் சுய ஆய்வு செய்வோம். ஆண்டவருக்கு விருப்பமாக இருக்குமே என்று சொன்னால் விருப்பமான காரியத்தை நம்முடைய வாழ்விலே நாம் செய்து அதிலே நாம் பயணித்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நாளிலே உடைய சவருடைய பரிந்துரைக்கு நாங்கள் துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து விடுதலை வழங்கி அவருடைய மீட்பு திட்டத்தில் பங்கு பெற வைப்பார். ஒப்பு கொடுப்போம். அன்மிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆண்டவர் ஆஸ்வதித்து புனிதப்படுத்தி அருளுமாறு அவரை நாம் கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு எந்நாளும் உண்மை உள்ளவளாக நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடை பெற வேண்டும் என்று திருவிழமானீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்திரள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள்காவலை நாங்கள் பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை உடைய சபரியார் வழியாக எம்மில் நீரே புதுப்பித்தரலும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமைகள் அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணிவரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினை எழுச வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாகிய அந்த உப்பை பரிவரக்கத்துடன் புனிதப்படுத்திரள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள்வாராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. பீடத்துக்கு அருகில் வாங்க. முன்னாடி வாங்க. இன்னும் கழுவ கொஞ்சம் முன்னாடி வாங்க எல்லோரும். இரக்கம் கொள்ளும்
எல்லாமுள்ள இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்மால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை திருவசனங்கள் 14 16 முடிய. இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாட்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாட்களில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி.
இன்பம் எனக்கு நீரே ஆண்டவரே. துன்பம் என்னை சூழ வரும்போது அடைக்கலம் தருகின்ற ஆண்டவரே. பல நேரம் கூட பிரியாமல் உன்னை நிழலாக தொடர்வேன் ஆண்டவரே. பல நேரம் கூட பிரியாமல் உன்னை நிழலாக தொடர்வேன் ஆண்டவரே. என்னை பாதுகாத்திடும் ஆண்டவரே. உந்தன் பாதை நடத்திடும் ஆண்டவரே. அன்பு மொழி பேசும் ஆண்டவரே. இன்பம் எனக்கு நீரே ஆண்டவரே. துன்பம் என்னை சூழ வரும்போது அடைக்கலம் தருகின்ற ஆண்டவரே. தாயின் கருவில் தெரிந்தவரே. கரங்கள் பிடித்து நடப்பவரே. தாயின் கருவில் தெரிந்தவரே. கரங்கள் பிடித்து நடப்பவரே. உறவுகள் என்னை மறந்தாலும் உயிருக்குள் உறவென கலந்தவரே. உலகமே என்னை வெறுத்தாலும் உம் சிறகுகள் நிழலில் காப்பவரே. உனதிரு செயல்படு என சொல்லி நிம்மதி வாழ்வினை தந்தவரே. நிம்மதி வாழ்வினை தந்தவரே. அன்பு மொழி பேசும் ஆண்டவரே. இன்பம் எனக்கு நீரே ஆண்டவரே. துன்பம் என்னை சூழ வரும்போது அடைக்கலம் தருகின்ற ஆண்டவரே. அடிமையின் விலங்கினை உடைத்தவரே. விடுதலை வாழ்வினை தருபவரே. அடிமையின் விலங்கினை உடைத்தவரே. விடுதலை வாழ்வினை தருபவரே. உம் வார்த்தை எனது வாழ்வாக்கி பகைவரை மன்னிக்க செய்தவரே. என் கண்ணீர் கவலைகள் யாவையுமே பனியை போல் விலகிடச் செய்பவரே. ஜெபத்தினால் என்னுடன் பேசு என்று இறை நம்பிக்கையினை தந்தவரே. இறை நம்பிக்கையினை தந்தவரே. அன்பு மொழி பேசும் ஆண்டவரே. இன்பம் எனக்கு நீரே ஆண்டவரே. துன்பம் என்னை சூழ வரும்போது அடைக்கலம் தருகின்ற ஆண்டவரே. பல நேரம் கூட பிரியாமல் உன்னை நிழலாக
கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தை 18 முதல் 31 வரை. சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுடைய மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே? அறிவாளி எங்கே? வாதிடுவோர் எங்கே? இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா? கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தியை பறைசாற்றியதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் திருவுளம் கொண்டார். யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டுமென்று கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது, மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. எனவே சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர் குடிமக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்து கொண்டார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9.
இறை வாக்கியங்கள் 35 முதல் 38 முடிய. இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளர்களிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மாதத்தின் முதல் நாள், திருவரை காலத்தின் முதல் வாரம். எனவே திருவருகை காலத்தில் ஒரு சிறப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மெழுகுதிரியானது ஏற்றப்படும், ஒவ்வொரு கலரிலும் ஏற்றப்படும். எனவே திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறாய்ந்த நாளில் சிந்தனையாக எதிர்நோக்கு என்ற ஆழமான அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இப்பொழுது நம்முடைய இணைப்பணியாளர் இந்த மெழுதிரி ஏற்றி சிறப்பு செய்வார்கள். ஒளியெல்லாம் நீ அல்லோ ஏசையா, என் வழியெல்லாம் நீ அல்லோ ஏசையா, ஒளியெல்லாம் நீ அல்லோ ஏசையா, தாவீதின் குமரா என் இயேசுநாதா, தாவீதின் குமரா என் இயேசுநாதா, தாவீதின் குமரா என் இயேசுநாதா, தாவீதின் குமரா என் இயேசுநாதா, ஒளியெல்லாம் நீ அல்லோ ஏசையா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான இந்த நாளில் உங்களோடு சேர்ந்து புனித செவரியாருடைய நவநாள் திருப்பலியை நிறைவேற்றுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நாம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பேறு பெற்றவர்கள், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பேறு பெற்றவர்கள். ஏன்? இயேசு உருவாக்கிய திருச்சபையில் நாம் உடன்பணியாளர்கள். அழகு, போட்டி ஆரம்பிச்சாச்சு. இந்த பக்கம் சிலுவையை மையமாக கொண்டு செயல்படுதல். வெரி குட், அழகு. திருப்பலி ஒரு எமர்ஜென்சி, ஆரோக்கியமாக சொல்லுங்க கரெக்டா. திருப்பலி ஒப்புரவு சாதனம் எல்லாம் விளக்கம். சூப்பர், நச்சதி பணியாளரா? சரிதான், சரிதான், அழகு, அருமை. ஏன் நாம் பேர் பெற்றவர்கள் என்று சொன்னால், நாம் கிறிஸ்தவர். ஐயோ, தர்மபுத்திரன் ஐயா புதுசா கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம கிறிஸ்தவர்கள் ஐயா. அதான் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் ஒரு கிண்ண தண்ணீர் கொடுத்தால் கைமாறி பெறாமல் போக அழகாக கண்டுபிடிச்சிட்டாரத்தான். அருள் சாதனங்களை பெற்றிருக்கிறோம். வெரி குட், அழகு.
இயேசுவின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன இறையியல்! பேசாம குறுமடத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய இறையியல் சொல்லி கொடுப்பாங்களோ அருள் தந்தையர்கள், அவங்க பூதான் ஆயிரம் ஆறாங்க. அவ்வளோ பூரா இறக்கி விட்டுவிட்டு ஆத்தாக்கமார்களை கொண்டு போய் அங்கே போய் நிப்பாட்டி இறையியல் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லணும். என்னத்தா அழகு, அருமை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்கள் ஏதாவது ஒரு பதில், நான் சொல்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பதில். செபஸ்தியன் ஐயா கையை காட்டுறாரு. ஐயா அழகு. நாம் ஏன் பேர் பெற்றவர்கள் என்று சொன்னால், பிறக்கும் பொழுது பிறந்த உடனே ஒரு அரசை குழு கொடுத்துட்டல்லத்தா ஒரு அடையாளத்தை வரைய பெறுகிறோம். சிலுவை அடையாளம் பிறந்த உடனே. ஆம், உண்மையிலே நாம் என்ன செய்கிறோம்? அந்த குழந்தைக்கு சிலுவை அடையாளம். சரிதானா? நான் சொல்றது சரிதானா? ரைட். அதிகமான அடையாளத்தை, எந்த அடையாளத்தை நாம் அதிகமாக நம்முடைய மன்னக வாழ்விலை பெற்றுக்கொள்கிறோம்? சிலுவை அடையாளம். கடைசியில் செத்த பின்னாடியும் இறந்த பின்னாடியும் கல்லறைக்கு முன்னாடி புதைக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த ஐயா கட்டுவாக தெரியுமா? கடைசியா சிலுவை. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, டேய் குருசு மண்ணை போடுறா. என்ன சொல்லுவோம்? குருசு மண்ணை போடுறா. அவன் கை குருசை வச்சிருக்கக்கூடிய முதல் அதுக்கிட்ட தான் சாமியாரெல்லாம் மண்ணை போடணும். அப்போ பிறப்பிலிருந்து இறுதி வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை நாம் சுமக்கிறோம். அது சும்மா சாதாரண ஒரு அடையாளம் இல்லை அன்பு மக்களே, சாதாரண ஒரு அடையாளம் அல்ல. இன்னைக்கு 2ஆம் வாசகத்தில் அழகா பவுலடிகளார் சொல்லுவார், மற்றவர்கள் பூரா அது மடமையா, மற்றவர்கள் பூரா சிலுவை என்று சொன்னால் மடமையாக இருக்கலாம். கடவுளுடைய அழகான வாசிங்க பார்ப்போம். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. புனித சவேரியார் இந்த சிலுவை அடையாளத்தை அவர் பெற்றாரா பெறவில்லையா? என்ன உங்களுக்குள்ள சந்தேகம் வந்துருச்சு? நிச்சயமாக அவர் பிறந்த உடனே அவருடைய தாயார் நம்முடைய பாதுகாவலர் புனித சவேரியாருக்கு கண்டிப்பாக சிலுவை அடையாளம் வரைந்திருக்க வேண்டும். அதுவே எங்கே சிலுவை அடையாளம் வரைவாங்க? கரெக்டு. சிலுவை அடையாளம் எங்கே வரைவாங்க? நெற்றியில். அப்பவே கிறிஸ்துவின் அடையாளம், கடவுளுடைய வல்லமை அந்த தாய் வழியாக சவேரியாருக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னு சொன்னால் வரலாறு சொல்லுகிறேன். தொடக்க கால திருச்சபையில் சிலுவை கிறிஸ்தவத்தின் அடையாளமாக இருந்ததா? கிறிஸ்தவர்களின் அடையாளமாக இருந்ததா? மாட்டிக்கிட்டீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். சிலுவை தொடக்க கால திருச்சபையிலே அப்போஸ்தலருடைய பயணத்திலே சிலுவை கிறிஸ்தவத்தின் அடையாளமாக இருந்துச்சா? இருந்துச்சுன்னா பதில் சொல்ல முடியாது. எது நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவத்தின் அடையாளமாக சிலுவை இல்லை. அது துன்பத்தின் அடையாளம்.
துயரத்தின் அடையாளம். ஆனால் எது அடையாளமாக இருந்துச்சு? என்னது அடையாளம்? மீனுதான் தொடக்க கால திருச்சபையிலேயே அடையாளமாக திகழ்ந்தது. இது சிலுவையை பார்த்தா வெறுப்பு, அப்படியே என்னது அப்போஸ்தலருக்கே வெறுப்பு தான். சரிங்க, அது துயரத்தின் அடையாளம். அதனால தான் தொடக்கால திருச்சபையிலே அந்த பயணத்தில் அப்போஸ்தலர்கள் நிறைய பேர் சிலுவையில் அறையப்பட்டாங்க. சரிங்களா? யார் சிலுவையில் அறையப்பட்டது? பேதுரு, அந்திரேயா. அப்புறம் அந்திரேயா எப்படி எந்த சிலுவையில் அறையப்பட்டார்? எக்ஸ் வடிவில். இப்படி இருக்கும், இப்படி சாஞ்சு. ஏன்னு சொன்னா, இயேசுவை போல நான் சிலுவையில் மரிப்பதற்கு நான் தகுதியற்றவன். எனவே இப்போ பேதுரு 2 பேரும் பாருங்க, சகோதரர்கள் மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய எவ்வளவு ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்தினால் பாருங்க. இப்போ தான் மீன் பிடிக்கிறான், என்னத்த நம்பிக்கையே போச்சு, செத்து போச்சு. இப்போ தான் மீனை பிடிக்கிறோம், அப்போ தான் மீனை பிடிச்சாங்க. அண்ணா, பேதுருவும் அந்திரேயாவும் யோவானும் சந்திராயபுரம் என்னது மிகப்பெரிய கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்தினாங்க. அப்போ அந்திரேயா சொல்றாரு, எப்படின்னா அது எது கிரீஸ் நாட்டில் போய் போதிக்கிறார். கிரீஸ் அந்த இப்போ ரஷ்யா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே போதிக்கிற பொழுது நல்லா என்னது அரசனுடைய மனைவியே மனமாற்றிட்டார். சரிங்களா? நம்ம சேதுபதியை போல மனமாற்றிட்டார். கோபம் விடுவாங்களா மனுஷங்க? டேய், என் மனைவியையே நீ மனமாற்றிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கடா. அப்போ அடையாளம், ரோமையுடைய அடையாளம், பேக்கன்ஸுடைய அடையாளம் சிலுவை. பிற ரோமையருடைய அடையாளம், அது குற்றம், அதை என்னது தண்டனையினுடைய அடையாளம். அப்போது அந்திரேயா சிலுவையில் அறையுங்கடான்னு சொன்ன உடனே அந்திரேயா சொல்லுகிறார், ஐயா என்ன நேரம் அறையாதீங்க, எக்ஸ் வடிவில் என்னை அறைந்து கொள்ளுகையா என்று சிலுவை கொடுக்கிறார். அப்போ அன்பிற்கினியவர்களே, இந்த சிலுவை துயரத்தின் அடையாளமாக ஆதிக்கால திருச்சபையில் இருந்தது. மீன்தான், அப்பம்தான் அவர்களுடைய அடையாளமாக திகழ்ந்தது. என்றைக்கு இது கிறிஸ்தவத்தின் அடையாளமாக மாறினது என்று சொன்னால், வரலாறு சொல்லுகிறது. யார் என்றைக்கு உண்மையான திருச்சிலுவை பக்தி ஆரம்பிக்கப்பட்டது? திருச்சிலுவை ஒரு மீட்பின் அடையாளம், வாழ்வின் அடையாளம் என்ற செய்தி என்றிலிருந்து ஆரம்பமானது. சிலுவை தூக்குறதுக்கே ஒரு அடிப்படை காரணமாக இருந்திருக்க வேண்டும். 326 ஒரு அம்மா என்ன செய்கிறாங்க? புனித பூமிக்கு திருப்பயணமாக செல்கிறார்கள். யாரு? ஹெலனா. யாருடைய அம்மா? கான்ஸ்டன்டைன், அந்த மன்னனுடைய அம்மா. திருப்பயணமாக ஹோலிலேண்ட் அதை போகிறார். போன உடனே அவர் கண்டுபிடித்தது என்னன்னா, அந்த சிலுவையை கண்டுபிடிக்கிறான். இயேசு தொங்கிய சிலுவையை அங்கே பார்க்குறாங்க. என்ன செய்கிறாங்க? அதனை எடுத்து கொண்டு ரோமைக்கு கொண்டு வைக்கிறாங்க. சரிங்களா? இன்றைக்கி ரோமைக்கு போனீங்கன்னா அவருடைய ஹெலனா என்ற புனிதையுடைய அந்த தளத்தில் இந்த சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது. சின்ன ஒரு பீஸ் தான், முழுசு அப்படியே தூக்கி போய் வைக்கலை. சரிங்களா? ஒரு பீஸு, ஒரு சின்ன ஒரு துகள். அந்த இடத்திற்கு போன பின்பு சிலுவையினுடைய மகிமையை பார்க்குறாங்க. சிலுவையினுடைய நிறைய மிராக்கள் நடக்குது. அப்பொழுது தான் என்ன செய்கிறது? இந்த
திருச்சிலுவை என்ற ஒரு பேற்று 7வது நூற்றாண்டில் தான் இந்த திருச்சிலுவை பக்தி ஆரம்பமாகுது. 16வது நூற்றாண்டில் தான் சிலுவை பாதையை பற்றிய ஒரு புனிதமான ஒரு சூழல் உருவாகிறது. 16ஆம் நூற்றாண்டு, அதாவது 16ஆம் நூற்றாண்டில் தான் ஐரோப்பா நாடு முழுவதும் திருச்சிலுவை பக்தியான திருச்சிலுவை பாதையினுடைய பக்தி பரப்பப்படுகிறது. அந்த 16ஆம் நூற்றாண்டிலே பிறந்தவர் மாபெரும் 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 புனிதர் யார்? 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 சவேரியார். 16ஆம் நூற்றாண்டில் அப்படித்தானே தா 1506 அப்போ எத்தனை நூற்றாண்டு? 15ஆ 16ஆ? 15 முடிஞ்சிருச்சுல. அப்போ 16ஆம் நூற்றாண்டு தானம்மா. 16ஆம் நூற்றாண்டில் பிறக்கிற பொழுது இந்த சிலுவையுடைய மகிமை ஐரோப்பா தேசம் முழுவதும் பரவுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே சிலுவை அடையாளத்தை சுமந்தவர், அவர் குழந்தை பருவத்தில் சிலுவை அடையாளத்தை சுமந்தவர், அருள் சாதன வழியாக சிலுவை அடையாளத்தை சுமந்தவர். தன் பயணத்திலே போகும் பொழுது, தான் படிப்பிற்காக போகும்பொழுது நிச்சயமாக அம்மா என்ன செஞ்சுருக்கணும்? சிலுவை அடையாளம் வரைஞ்சிருக்கணும். இன்னைக்கு தான் சிலுவை போடுறோம் எல்லாத்துக்கும். குறிப்பாக எப்போ சிலுவை போடுறான்? எப்போ ஓலை வாசிக்கும் பொழுது, கல்யாணத்துக்கு முன்னாடி, மாசுக்கு திருப்பலிக்கு வர்றதுக்கு முன்னாடி சிலுவை அடையாளம் வரைந்து தான் பிள்ளைகளை அனுப்புகிறோம். சிலுவை அடையாளம் வரைஞ்சா அப்படித்தானே? சரிதானா? சரிதான், நான் சொல்கிறது சரிதான். இங்கே நிறைய சிலுவை அடையாளம் வரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதோடைய தன்மையை உணர்ந்து வாழ்கிறோமா என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. கடவுளுடைய வல்லமையை அந்த அடையாளத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ந்து நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக மாறுவோம். எனவே புனித சவேரியார் அழகாக அவர் அந்த பழைய வரலாறு பூரா நமக்கு தெரியும். அவர் அந்த பட்டம் சென்றார், குருவாக மாறுகிறார். குருவான பின்னாடி அவருக்கு மிகப்பெரிய 2 முன்னாடி வைக்கப்படுகிறது. ரோமை நகருக்கு செல்வதா அல்லது இந்தியாவுக்கு ஆசியா கண்டத்திற்கு செல்வதா? 2 தான். ரோமை நகருக்கு நாம் செல்வேன்னு சொன்னால் அவர் தேர்ந்தெடுத்தது எது? ரோமை நகருக்கு செல்லக்கூடிய அந்த பயணத்தை தேர்ந்தெடுத்தாரா அல்லது ஆசியா கண்டத்திற்கு இந்த இந்தியா தேசத்திற்கு அவர் தேர்ந்தெடுத்தாரா? எதை தேர்ந்தெடுத்தார்? ஒரு நோபல் மேன், ஒரு அரச பரம்பரையில் பிறந்தவர், ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு மிகப்பெரிய சொகுசுகளை அனுபவித்தவர். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம், ரோமை நகருக்கு நான் போகிறேன், எவன் ஏன் போய் கஷ்டப்படுவான் அப்படின்னு நினச்சா போயிருக்கலாம், போயிருந்தால் வரலாறு இல்லாமல் போயிருப்பார். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த பாதை கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, இறைவன் என்னோடு இருக்கிறார், இறைவன் என்னோடு இருக்கிற இந்த மனுக்குலத்திற்காக காயப்பட்டவர், நொறுக்கப்பட்டவர், இந்த மனுக்குல மீட்புக்காக தன்னையே தியாக பலியாக மாற்றியவர், அவருடைய அடையாளத்தை நான் சுமந்திருக்கிறேன். எனவே நான் திருச்சிலுவையோடு நான் இந்த தேசத்திற்கு பயணிப்பேன் என்று சொல்லி அவர் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னது? சிலுவை, இன்னொன்று ஜெபமாலை. 2 தான். திருச்சிலுவையும் ஜெபமாலையும் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக எடுத்துக்கொண்டு பயணித்தார். சரிங்களா? அன்னை தாய்மனுடைய பரிந்துரை எனக்கு வேண்டும், இறைவனுடைய உடனிருப்பு எனக்கு வேண்டும், இந்த பயணத்திலே கடவுளுடைய வல்லமை எனக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆழமான அந்த அனுபவத்தில் அவர் கடந்து வந்ததுனால 2ஐயும் எடுத்து பயணிக்கிறார். அன்பிக்கினி அவர்களை அவர் செய்த புதுமைகள் ஏராளம் 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 ஏராளம். அந்த சிலுவையை வைத்துக்கொண்டு அவர் செய்த மிகப்பெரிய ஒரு புதுமையை உங்கள் முன் பதிவு செய்ய விரும்புகிறேன். திருவிதாங்கூர் என்ற திருவிதாங்கூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பத்மநாபபுரம் கோட்டை இருக்குது பார்த்தீங்களா? அந்த எல்லா நாகர்கோவில் பகுதி பூரா. சரிங்களா? திருவிதாங்கூர், இது போன வருஷமே நான் அதை மறைவுகளில் சொன்னேன். திருவிதாங்கூர் என்ற ஒரு ஏரியாவில் மன்னனை பார்த்து அங்கே என்ன செய்கிறார்? ஒரு மிஷினரியாக மாறுகிறார், பணிகள் செய்து கொண்டிருக்கிறார். அனுமதி கொடுக்கப்பட்டது. அவர் ஒரு வருஷத்தில் 40 ஆலயங்கள், சிற்றாலயங்கள் கட்டி சின்ன சின்ன கிராமங்கள் கட்டி அழகாக அங்கே கிறிஸ்தவ நம்பிக்கை விதைத்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் திருவிதாங்கூருக்கு எதிராக விஜயநகர பேரரசு என்ன செய்கிறது? பெரும் படையோடு வருகிறது.
பெரும் படையோடு அதை சூறையாடிட்டு கொண்டு போகணும், அவளை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சமஸ்தானம் அப்படியே தன் கைக்குள் கொண்டு வரணும், அடிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக படையெடுக்கிறான். ஆனால் கேள்விப்பட்டிருக்கீங்க, நாகூரில் போய் இறங்கின உடனே ஒரு பஸ் ஸ்டாண்டு வரும். என்ன பஸ் ஸ்டாண்டு? என்ன பஸ் ஸ்டாண்டு? வடசேரி பஸ் ஸ்டாண்டு. சரிங்களா? வடசேரி பஸ் ஸ்டாண்ட். அதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வடசேரி பகுதியில் ஒரு மேட்டு பகுதி இருந்தது. அப்போது அன்பிற்கினியவர்களே, அந்த திருவிதாங்கூர் அரசன் என்ன செய்கிறான்? சவேரியாருடைய உதவியை கேட்கிறான். ஐயா ராசா, இதோ இந்த படை பெரும் திரளோடு திரண்டு வருகிறது, என்னால் எதிர்க்க முடியாது, நம்மிடம் இருப்பதோ கொஞ்ச அளவுதான் படை வீரர்கள், நம்மால் எதிர்க்க முடியாது, நீங்கள் எப்படியாவது எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சவேரியார்கிட்ட மன்றாடுகிறான். அப்பொழுது சவேரியார் என்ன சொல்லியிருக்கணும்? ஐயா ஐயா பெரும்படை உள்ளாடி நிப்பாற்றலாம், போயிரையா இப்படியா அப்படி போயிருக்கலாம். நோ, அவர் இயேசுடைய வல்லமையை எதில் நம்பினார்? திருச்சிலுவையில் நம்பினார். எனவே வடசேரி அந்த பார்த்தீங்கன்னா மேட்டு பகுதியில் அவர் 2 கரங்களிலும் ஒன்று சிலுவை, இன்னொன்று ஜெபமாலை, இந்த 2ஐயும் பிடிச்சுக்கிட்டு கர்ச்சித்தார். விஜயநகர பேரரசை பார்த்து கர்ச்சித்தார். டேய், பின்னாடி போ, வராதே, முன்னேறி வராதே என்று சொல்லி கர்ச்சித்தார். பார்த்தா அவங்களுக்கு பூரான், விஜயநகர பேரரசுக்கு பூரான், படை வீரர்களுக்கு பூரான் ஒரு பெரிய பூதம் நின்று நம்மை மிரட்டுகிறது. நிச்சயமாக இந்த பெரிய பூதத்தை நம்ம எதிர்கொள்ள முடியாது, நாம் பின்வாங்கி போவோம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? சவேரியார் இப்போ பெரும், அது அவங்களுக்கு தெரிந்தது பெரும் பூதமாக அப்படியே தெரிந்தது, பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தோரணை இங்கே வந்தது. உடனே என்ன செய்யறான்? பெரிய படையோடு வந்த விஜயநகர பேரரசு படை திரும்ப போய்விடுகிறது. அப்போதான் அந்த அரசன் சொல்லுவான், ஐயா சவேரியார் ஐயா, இதுவரைக்கும் என்னை பெரிய அரசன் என்று மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இனிமேல் நானும் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் உங்களை ஒரு பெரிய தகப்பன் என்று சொல்லி உங்களை நாங்கள் அழைப்போம் என்று சொன்னார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தகப்பன்மார்கள் பூரா இந்த சிலுவையும் ஜெபமாலையும் நீங்கள் சுமந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய தகப்பனாக மாறிடலாம், ஆசீர்வாதமாய் மாறலாம், கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்தலாம். அன்பிற்கினிய பிள்ளைகளே, திருச்சிலுவை கடவுளுடைய வல்லமை, மீட்பின் வல்லமை. சவேரியார் அதை நம்பினார். சவேரியார் இறந்தவர் கூட உயிராற்றில் கொடுத்துருக்கிறார். நிறைய அப்போ விளக்க சொல்ல, அப்புறம் நண்டு பற்றி சொல்லுவாங்க, வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியும், நண்டு வரலாறு. சரிங்களா? அதே மாதிரி கடலில் பயணித்த பொழுது பயங்கர தாகம், தண்ணீர் இல்லை, குடி தண்ணீர் இல்லை. அப்போ கடல் தண்ணியை எடுத்து என்ன செய்கிறாங்க? சிலுவையை தொடுகிறார். சிலுவையை தொட்ட உடனே தண்ணீர் எப்படி மாறுகிறது? அமிர்தமாக மாறுகிறது. அந்த தண்ணீரை எடுத்து குடித்தார். இதே போல தான் அருள் தந்தை சருகனியில் ஒரு தந்தை இருந்தார். லெவேசாமியாருக்கு முன்னாடி டி ரோசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருள் தந்தை, சின்ன சவேரியார் என்று சொல்லி அவரை அழைப்பாங்க. அவரும் இதே பக்தியை பின்பற்றினார். அவரும் ஒரு சிலுவை வைத்து கொண்டு மக்கள் நம்பிக்கையோடு வருகிற பொழுது ஒரு செம்பில் தொட்டி ஏதாவது அதில் என்ன செய்வாங்க, டம்ளரில் அந்த தண்ணீரை சிலுவை தான் வைத்திருந்த சிலுவையால் அதை தொட்டு ஆஸ்வதித்து புனிதப்படுத்தி அனுப்புவார். எந்தெந்த வயல்கள் பூச்சி பிடித்து கிடக்கிறதோ, எந்தெந்த வயல்கள் பட்டு போய் கிடக்கிறதோ, அங்கெல்லாம் எந்தெந்த இல்லத்திலே தீய சக்தியும் தீமைகளும் கவி கொண்டிருக்கிறதோ அந்த இடத்தில் தெளிக்கப்படுகிற பொழுது அது புனிதமாக கடவுளுடைய ஆற்றலை, வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலாக மாறியது. எனவே அன்பிற்கினியவர்களே, நாளிலே சிறப்பாக நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் இந்த திருச்சிலுவையின் மீது என்ன பக்தி வைத்திருக்கிறோம்? உண்மையிலே கடவுள் எந்தெந்த வீட்டில் சிலுவை வச்சுருக்கீங்க? யார் வீட்டில் சிலுவை வச்சுருக்கீங்க? வெரி குட், வெரி குட், வெரி குட். சிலுவை மட்டும் வச்சுருந்தா பத்தாது தான், வச்சுருந்தா மட்டும் போதாது. சரிங்களா? தன்னுடைய கஷ்டங்களை, இயலாமையை அவருடைய பாதத்தில், அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பழகுங்கள். இப்படி சவேரியாருடைய வாழ்வில் எத்தனையோ கஷ்டங்கள் வந்து, சவால்கள் வந்தது. அவர் அனைத்தையும் அவரிடத்தில் ஒப்படைத்தார்.
ஆண்டவரோ அதனை எளிமையாக மாற்றி கொடுத்தார். அதனால் கிறிஸ்தவ நம்பிக்கை ஆழமானது திருச்சிலுவையின் மீது ஒரு பற்று வைத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகம். இனிமேல் எங்கே சென்றாலும் நீங்கள் பயணத்தின் பொழுது எங்கே சென்றாலும் நீங்கள் என்ன செய்யணும்மா, ஜெபமாலை மட்டும் போதா, ஜெபமாலையில் சிலுவை இருக்கும். ஆனால் ஒரு தனியாக ஒரு பாடுபட்ட சின்ன சிறுவத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் பயணிங்கள். அன்னை தெரசால் அதைத்தான் பயணித்தாங்க, ஜெபமாலையும் இந்த சிலுவையும் தான். சரிங்களா? எனவே திருச்சிலுவை பக்தி மிகப்பெரிய வல்லமை மிக்கது, ஆற்றல் மிக்கது. நீங்கள் பயணிங்கள். கடவுள் உங்களோடு பயணிப்பதை, நம்மோடு பயணிப்பதை நிச்சயமாக புனித சபரியார் கண்டு உணர்ந்தார். அதான் சிலுவையின் ஆன்மீகமாக சபரியார் தன் வாழ்க்கையில் அதை பிரதிபலித்தார். கடவுளுடைய வல்லமையை பெற்று அந்த சிலுவையின் வழியாக வெளிப்படுத்தினார். கடவுளுடைய மாட்சிமையை வெளிப்படுத்தினார். அதே போல் அவருடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய வல்லமையை பறைசாற்றுவதற்கும் விடுதலையை முழங்குவதற்கும் விடுதலை அனுபவிப்பதற்கும் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தம்மையே நம்பி இருப்பவர்களுக்காக செயலாற்றும் கடவுள் உம்மை தவிர வேறு யார் இருக்கிறார்? எந்த அதிகாரம், எந்த வசனம்? தம்மையே நம்பியிருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மையன்றி வேறு யார்? புனித சபரியார் வழியாக அவர் ஆண்டவர் செயலாற்றினார். அதே போல உங்களுக்கும் எனக்கும் புனித சபரியார் வழியாக ஆண்டவர் செயலாற்றுவார். தம்மை நோ சரியா வசனம் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லை. தம்மையே நம்பியிருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மையன்றி வேறு யார்? எசையா புத்தகத்தில் 64 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. இறைவனையே நம்பியிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக செயலாற்றும் கடவுள் உம்மையன்றி வேறு யார்? கடைசி 66 ஒரு வசனம் அழகாக சொல்லப்படுகிறது. 66:14 ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். எனவே திருச்சிலுவை கடவுளுடைய வல்லமையின் அடையாளம். சிலுவையின் நம்பிக்கையோடு சுமக்கிற பிள்ளைகள் கடவுளுடைய உடனிருப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். தன் துன்பங்கள் எல்லாம் ஆண்டவர் அவர் அண்மையில் போட்டுக்கொண்டு நிச்சயமாக விடுதலை மீட்பையும் கடவுள் நமக்கு தருவார் என்று சொல்லி நம்ம சபரியார் வழியாக அந்த அனுபவத்தில் நாம் கடந்து வருவோம். இறைவன் நம்ம ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனைவரும் விழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரகிருப்பதும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். ஆரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை ஒரு
ஒவ்வொரு இறைவனின் அன்பு பிள்ளைகள் கடவுளுடைய வல்லமையை சுமக்கின்ற பேற்றினை பெற்ற அன்பு மக்கள் அந்த பேற்றை எந்நாளும் நம்முடைய வாழ்வில் செயலாற்ற வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். நாம் அணிந்திருக்கக்கூடிய அடையாளத்தின் வழியாக, சிலுவை அடையாளத்தின் வழியாக பெற்று அதை வாழ்வாக்க வேண்டும் சொல்லி நம்முடைய வேண்டுகள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பிறகும் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம், ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். தம் சிலுவையை சுமக்காமல் என்பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. லூக்கா 14:27 என்ற இறைவார்த்தைக்கேற்ப எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை மற்றும் திரு அவையின் உறுப்பினர்கள் ஆகிய அனைவரையும் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இறைவா, இவர்கள் அனைவரும் தங்கள் அன்றாட சிலுவைகளை சுகமாக சுமந்து உமது சாட்சிகளாக வாழவும் பாதையில் வழி நடக்கவும் புனித சவேரியாரைப் போல மனம் தளராது பணியாற்றவும் தேவையான உடல் உள்ள ஆன்ம பலம் தந்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். ஞானம் உன் உள்ளத்தில் குடிபுகும், அறிவு உன் இதயத்திற்கு இன்பம் தரும். நீதிமொழிகள் 2:10. கூறிய என் அன்பு இறைவா, அன்னை ஸ்கொலாஸ்டிகா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை உன் பாதம் அர்ப்பணிக்கின்றேன். எம் கல்லூரியை வழிநடத்தும் அருட்சகோதரிகள், பணிபுரியும் ஆசிரிய பெருமக்கள், பணியாளர்கள் மற்றும் கல்வி கற்கும் மாணவிகள் அனைவரையும் ஆசிர்வதித்து, ஆசிரியர்கள் மாணவிகளின் வாழ்வு ஒளிமயமாக திகழ அயராது உழைக்கவும், மேலும் கல்வி கற்கும் மாணவிகள் நல்ல முறையில் கல்வி கற்று ஞானமுள்ள பிள்ளைகளாக திகழ புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். மத்தேயு 5:6 என்ற இறைவார்த்தைக்கேற்ப எம் நாட்டை ஆளும் நாட்டு தலைவர்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் பாமர மக்களின் நிலையை அறிந்து நீதிக்காக உழைக்கவும், மக்களின் தேவைகளை அறிந்து செயல்படவும், தன்னலம் நாடாது பிற நலனில் அக்கறையுடையவர்களாய் பணியாற்றவும், மக்களின் குறைகளை தீர்க்கும் தலைவர்களாக விளங்கவும், மேலும் எம் மீனவ மக்களின் படகுகளை இலங்கை அரசிடம் கலந்துரையாடி மீட்டு தரவும் முது அருள்கரத்தால் அவர்களை வழிநடத்திட வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. எரேமியா 17:7 என்ற இறைவார்த்தைக்கேற்ப எம் மீனவ சமூகத்தை பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் உம்மேல் நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு கடலுக்கு செல்லும் போதெல்லாம் அதிக மீன்பாடுகளை கொடுத்து ஆசிர்வதிக்கவும், எம் எல்லைகளில் பாதுகாப்பு கொடுத்து உமது அருளாலும் இரக்கத்தாலும் இலங்கை கடற்படையின் அச்சுறுத்தல்களிலிருந்து எம் மக்களை அபரிவிதமாக பாதுகாத்தருள வேண்டுமென்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். யோவான் 15:16 கூறிய இறைவா,
நீர் பணிக்கென தேர்ந்து கொண்ட எம் பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் பங்கின் வளர்ச்சிக்காக எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் பணியை சிறப்பாக செய்யவும் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை நல்வழியில் நடத்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம்மை வேண்டுகிறோம் ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறோம். அப்படி அமர்வோம். தொடர்ந்து காணிக்கப்படுவதை நம்முடைய வேண்டுகளை ஒப்புக் கொடுப்போம். Pama 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 gama pama pama gari sari nisa. Pama pama gama pama pama gama pama pama gari sari nisa. உள்ளமெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? மனதுருக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே, கனிவிரக்கம் கொண்டவரே, மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே, மலரும் வார்த்தையாகும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும், மலக்கும் வார்த்தையாகும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும், தந்துவிட்டேன் எச்சிடுவீர் என்னவரே? உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? ஆண்டவரே, அனைத்துலகின தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? பயன்மானது தந்ததெல்லாம் தருவதுதான் அப்பமாக மாற்றியர்களும் ஆண்டவரே, அனைத்து வாழ்வழிக்கக்கூடிய ஆன்ம பானமாக மாற்றியது. பரசம் கொண்டு வந்தேன் அன்புருவே காணிக்கையா, அன்புருவே காணிக்கையா, அடியவரை ஊட்டிடுவா
சகோதரி அன்புமிக்க மக்களே, நாம் இணைந்து ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய மனமான பலியானது புனித சபரி வழி அர்ப்பணித்து மன்றாடுகிற பலியானது எல்லாமுள்ள தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சபரியாரின் நம்ம நாளில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகள் அன்புடன் ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்கள் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சபரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பாள் மதுரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழே நாடுகளின் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பார எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்கச் செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதுர்ப்பினரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. சற்று நேரம் கண்களை மூடி இந்த பலிபீடத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வேண்டுகளை பூரா ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய சவால்கள், கஷ்டங்கள், அனைத்துமான திடீரென்று ஏற்படக்கூடிய துன்பங்கள், நோய் நோக்காடாக இருக்கலாம், எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்களே. திடீரென்று வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து திருச்சிலுவை சுமந்த சபரியார் அவர் அந்த சிலுவை வைத்து வெற்றி பெற்றார். நீங்களும் நானும் இனிமேல் வருகிற காலங்களில் நம்முடைய கரத்தில் திருச்சிலுவை ஏந்தி அதன் வழியாக திடீரென்று வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து விடுதலை பெற்ற பிள்ளைகளாக மாறுவோம். உறுதிமொழி எடுப்போம், வேண்டுவோம். அதிசய அற்புதங்களை செய்யக்கூடிய புனித சபரியார் இந்த ஆன்மீகத்தை தன் அன்பு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஒப்புக்கொடுங்கள். மனித வாழ்க்கை என்பது நாம் நினைத்தது போல அமையாது, ஆனால் கடவுள் நினைத்தது போல அமையும். நிச்சயமாக கடவுள் நினைத்ததை மனிதன் ஒரு பொழுதும் அதை மறுக்க முடியாது, ஆனால் ஏற்றுக்கொள்ளணும்.
ஆனால் கடவுளுடைய வல்லமையும் அதில் கொடுக்கப்படுகிறது. நாம் எதிர்கொள்வதற்கு, வெற்றி பெறுவதற்கு, எதிர்பாராவிதமாக நடைபெறக்கூடிய அனைத்து சவால்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும், வறுமை, பிணிகள் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு கடவுள் கொடுத்த பொக்கிஷம் திருச்சிலுவை. அதை வைத்து ஆண்டவரே, நான் வாழ்வில் வெற்றி பெறுவேன், நான் சாட்சியாக நிற்பேன், அடுத்த ஆண்டிலே இந்த பீடத்தில் வந்து நான் சாட்சியாக நிற்பேன், நான் இந்த திருச்சிலுவை பயன்படுத்தியதனால் அனைத்து கஷ்டங்களும் நான் விடுதலை பெற்றேன் என்று சொல்லி நான் அறிக்கையிடணும் என்று சொல்லி மன்றாடுவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்கள் துயரங்களை மாற்றுவார், உன் கஷ்டங்களை மாற்றுவார், உன் முகத்தில் வடியக்கூடிய, உன் கண்ணீர் வடியக்கூடிய கண்ணீரை மாற்றுவார், கவலையினால், எலி நிலைகளினால் போர்த்தப்பட்டுள்ள முக்காட்டினை அகற்றுவார், இந்த மலையில் அவர் அகற்றுவார் என்று சொல்லி எசேயா புத்தகத்திலே வாசிக்கிறோம். திருச்செல்வேன் வழியாக மாற்றுவார். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். நீங்கள் நலமடைவீர்கள். கடவுளுடைய வல்லமையை சுமக்க அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் கடவுளே என் ஆற்றல் என்று சொல்லி அறிக்கையிடக்கூடிய அன்பு மக்கள் நாம் ஒவ்வொருவரும். எனவே இந்த வேளையிலே மன்றாடுவோம். ஆண்டவரே, இதோ என் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சவால்கள் எல்லாவற்றையும் உம்முடைய வல்லமிக்க கரத்தின் கீழ் நான் ஒப்பு கொடுக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்ட அந்த கரத்தின் கீழ் ஒப்பு கொடுக்கிறேன். இதோ எனக்கு மீட்பும் விடுதலையும் நீ தருவீராக என்று சொல்லி வேண்டுவோம், ஒப்பு கொடுப்போம். வல்லமிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். ஆண்டவரோ ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி பேதுரு அழகாக குறிப்பிடுவார். உடைய இயலாமை, வல்வின்மை, கஷ்டம், சவால்கள் எல்லாவற்றையும் அவர் காயப்பட்ட அந்த கரங்களில் ஒப்பு கொடுப்போம். புனித சவேரியார் இந்த நாளிலே அதிசயமாய் நம்முடைய கஷ்டங்களை, சவால்களை, துன்பங்களை சுமந்து இயேசுடைய பாதத்தில் வைக்கிறார், இயேசுடைய இதயத்தில் வைக்கிறார். நீ விடுதலை பெறுவாய், நீ சான்று பகர்வாய், இயேசுடைய சாட்சியாக மாறுவாய். வேண்டுவோம். நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றான கடவுள். ஆகவே உம்முடைய தூய ஆவியினை இந்த அப்பத்தின் மீதும் இந்த ரசத்தின் மீதும் ஆண்டவரே, உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இந்த திருப்பலியை சிறப்பிக்கிற அருள் சகோதரிகள், அன்னை கொலாஸ்டிகா கல்லூரி மாணவிகள், பேராசிரியர்கள் ஒவ்வொருவர் மீதும், பணியாளர்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே, மாணவிகளுடைய பெற்றோர்கள் மீதும் தூய ஆவின் வல்லமை இறங்கி வந்து அபிஷேகம் செய்து ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்று அன்போடு ஜெபிக்கிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரால் கிறிஸ்து நிரப்பின் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீட்பளை கிண்ணத்தை மொக்கொப்பு கிடைக்கிறோம். உம் திருமணம் என்று மக்கூலியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்தில் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். சிலுவை மரணத்தின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் விடுதலையும் மீட்பையும் புதிய வாழ்வினையும் தந்த இறைவன் இன்றும் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தந்து கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தலர் வழியாக புனிதர்கள் வழியாக வெளிப்படுத்திய இறைவன் இன்றும் நமக்கு தன் வல்லமையை ஆற்றலை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டு அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அதை பருகணும், அணுகணும், அதை பெற்றுக்கொள்ளணும், வாழ்வாக்கணும். கடவுளுடைய வல்லமையே நம்முடைய அன்றாட வாழ்வில், குடும்ப வாழ்வில், சமூக வாழ்வில், தொழில் வாழ்வில், உழைப்பில் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உறுதிப்பாட்டோடு ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் பக்தியோடு கரங்களை விரித்து நாம் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவிக்கிறோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் நாங்கள் விடுவிக்கப்பட்ட யாதொரு கலக்கமின் நலமாக பூமியில் வாழ்ந்து உடைய மேலான அன்பையும் இரக்கத்தையும் அமைதியும் சுவைத்து மகிழ்ந்திட உமது ஆசியை புனித சபரியர் வழியாக அந்த நாடிலே எங்களுக்கு தந்திருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி வழிகாட்டுதல் உடனிருப்பு உங்களோடு என்றும் எப்பொழுதும் என்னாலும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின்
நான் உட்கொள்ளும்படிய திருவுடல் உலகின் பாவம் போக்குபவரே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், தன்னை நம்புகிறவர்களுக்கு உடனிருந்து பயணித்து தன் வல்லமையும் ஆற்றலையும் இந்த நற்குணை உணவின் வழியாக வெளிப்படுத்துகிற தகப்பன் இவர். உடன் இருப்பவர். நீ செய்வது அனைத்திலும் வெற்றியை காண வேண்டும் என்று சொல்லி ஏக்கம் நிறைந்த உணர்வோடு தன் வல்லமையும் ஆற்றலையும் தந்து சோர்வுற்ற நேரங்களில் திடப்படுத்தி, திடன்கொள், அஞ்சாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கை ஊட்டுகின்ற தகப்பன் இவர். இந்த ஆண்டவருடைய பேரன்பு விருந்துக்கு இந்த நாளில் புனித சவேரியார் வழியாக அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உலகின்
நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எறியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எறிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். சிறப்பு ஆசிரியருக்காக எழுந்து நின்று ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூறுவாராக. தந்தையின் தலைப்பேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்போதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்க செய்வாராக. உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிவித்த தூயாவியார் கிறிஸ்தவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை வல்லமையில் எந்நாளும் பங்கு பெற்று கிறிஸ்துவின் பெயரால் வெற்றி கோடி நாட்டிட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பினுடைய அருட்சகோதரிகள் பாடல் பாடுவார்கள். நீங்கள் இல்லத்திற்கு இந்த பாடலை கேட்டுக்கொண்டே நீங்கள் பயணிக்கலாம். நன்றி. God bless you.